ஆனாலும் சொல்கிறேன் சித்திராத்தில் சிசுபாலராஜன் சபையை நாடி வரப்போகின்றேன். ஜாக்கிரதையாக காவல் புரிய வேண்டும். என் அணிய பொன்னாரங்கள் சூராதி சூரனானாலும் சரி, என்னை கண்ட மாத்திரத்திலே என்னை கண்ட மாத்திரத்திலே பயந்து ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அத்தம்மை புஜபலம் படைத்தவன் இந்த சிசுபாலராஜன். அது மட்டுமா, சிசுபாலன் மூன்று கண்கள் நான்கு கைகளுடன் பிறந்தேன். ஆமாம், அக்கணம் எனது தாயாகப்பட்டவள் ஐயோ என் செல்வ மகன் இத்தன்மை கோர உருவத்தில் பிறந்துள்ளானே என் பெரும் துயரத்தில் ஆண்டான். ஆமாம்,
அக்கணம் ஆகாயவாணியர் தோன்றி எவர் தொடுகையில் உனது மகன் கோர உருவம் மாறுமோ அவர் கையாலே கொல்லப்படுவான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு மறைந்தனர். இவ்வுலகத்தில் உள்ள அனைவரும் வந்து தொட்டார்கள். எனது கோர உருவமானது மாறவில்லை. ஆனால் இதை அறிந்த அந்த மாயக்கண்ணனோ வந்து என்னை தொட்ட மாத்திரத்தில் எனது 3 கண்கள் 2 கண்களாகவும் எனது 4 கைகள் 2 கைகளாகவும் உருமாறினர். அன்று முதல் இன்று வரை எனது தாயாகப்பட்டவள் மகனே அந்த மாயக்கண்ணனின் கைகளில் தான் நீ மரணமடைவாய். மகனே அந்த மாயக்கண்ணனின் கைகளில் தான் நீ கொல்லப்படுவாய் என்று கூறிக்கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய். ஆமா, ஆனால் என்னை எதிர்ப்பவர்கள் எத்தன்மை போலாவார்கள். ஒரு கொசுவை அடித்தால் எத்தன்மை போலாகுமோ அத்தன்மை போலாகவள். அன்று முதல் இன்று வரை எங்கே அவன் என்று தேடிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த மாயக்கண்ணனோ என்னை கண்ட மாத்திரத்தில் ஓடி ஒளிந்து கொள்கிறான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கிணங்க அவனும் ஒரு நாள் என்னிடம் அகப்படுவான். அக்கணமானது எளிதாகப்பட்டது பொறி வரையில் மாட்டிக்கொண்டால் எத்தன்மை போல் தவிக்குமோ அதே போல் அவனும் என்னிடம் மாட்டிக்கொண்டு தவிப்பான். அது மட்டுமா? அது மட்டுமல்ல, நாட்டிலே சண்டையே இல்லை என்றாலும் பம்பு சண்டை இட்டாவது சண்டை செய்பவன் இந்த சிசுபாலராஜன். அது மட்டுமா? பகைவர்கள் என்னை எதிர்த்து வந்தால் கருமேகம் போல் சூழ்ந்து வந்தாலும் அவர்களை வெற்றி திலகமிடுவதில் நான் வீராதி வீரனடா. மேலும் இந்த பாஞ்சால தேசத்தை நீதி நெறி தவறாமல் ஆட்சி செலுத்தி வருகின்றார். பாஞ்சால மன்னர் எனக்கு ஒரு ஓலை அனுப்பி வைத்திருந்தார். அவள் மகள் கன்னி திரௌபதிக்கு திருமணம் என்றும் அத்திருமணத்தில் வில்வளைப்பு பந்தயம் உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். வில்வளைப்பு பந்தயமானது நடந்து முடிந்ததா? சரி, சிசுபாலராஜன் வில்வளைப்பு பந்தயத்துக்கு வருவதாக தெரிவிப்பாயாக. அப்படியே அந்த பாஞ்சால மன்னன் ஏதோ ஒரு சொத்தவில்லை நட்டு விட்டு பூட்டாண்டி காத்துக் கொண்டிருக்கிறான். இதோ
சிசுபாலன் வந்தேன் நுழைத்தேன் என்று ஆகட்டும். சிசுபாலனா குசுபாலனா இப்ப தெரிப்பாது ஏன்னா அந்த மகாராஜா ரொம்ப சின்ன பையன் இருந்தா. ஆமா ஆமா ரெண்டு பேர் வச்சிருக்காரு. அடிக்கிறாரே இல்ல குதுட்டு போறாரே. டேய் அடிக்கிறாரு பாருடா. இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது. சின்ன பையன் இருந்தா. அடிக்கிறாரா? அடிக்கிறாரு பாரு. சரிதா பை அப்படியே பை. செம்பால் சமத்து இருந்தால் என்ன இருக்க வேணும்? செம்பால் சமத்து இருந்தால் என்ன இருக்க வேணும்? செம்பால் சமத்து இருந்தால் என்ன இருக்க வேணும்? என்று முன்னாடி பட்டு வீணிரும் நான் காணும். என்று முன்னாடி பட்டு வீணிரும் நான் காணும். பொன்முடி மன்னரெல்லாம் பின்னால் கொள்வானாலே. பொன்முடி மன்னரெல்லாம் பின்னால் கொள்வானாலே. பொன்முடி மன்னரெல்லாம் பின்னால் கொள்வானாலே. கண்ணி தோவரை கூட கண்டு நடப்பாரே. கண்ணி தோவரை கூட கண்டு நடப்பாரே. என்னடா அந்த வில்லு நம்மகிட்டே வேலை காட்டிங்குது? நான் எப்படிக்கணும் வந்தமா வளைச்சமா பொண்ணை கட்டணமா கலவணுமா சாப்பிட்டோமான் இருக்கணும். சாந்தி முகூர்த்தத்துல நத்தனமான் இருக்கணும். நான் சொல்லில. சின்ன பையன் எவ்வளவு ஆவேசமா இருக்கிறான் பாரு. அது கூட ஒண்ணு மாதிரியே பார்த்து ஆனால் இந்த வில்லாகப்பட்டது சற்று கடினமாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் இந்த வில்லை விடப் போவதில்லை. அப்படி விட்டால் அந்த கன்னி கோமலை என்னை பார்த்து நகைப்பாளா நகைக்க மாட்டாளா? பக்கத்தில் வச்சு அமர்ந்திருக்கும் எனது குருவாகிய சந்திரா என்கின்ற சந்திரலேகா நகைப்பாளா கட்டாயமாக நகைப்பாள். 3 வருஷமா திரௌபதி வருஷம் போட்டாம்பா. அருன்னு அர்த்தம்பா. சரி இந்த வருஷம் ராஜா வருஷம் விட்டுலாம் உள்ள வந்துலான்னு பார்த்தோம்பா. ஆனா அது கூட போய் இல்லைன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கட்டாயமாக சொல்வார். அவர் சொல்லும்படி அல்லாமல் அவர் மெச்சும்படி இந்த வில்லை வளைத்து இந்த கன்னி தோமலை வளைக்கிறேன் பாரடா. தாண்டி எடுத்து ஒரு நிமிஷம் வளைக்கிறேன். சின்ன பையன் வச்சுதான் பார்த்தா ஒன்னும் காணுதா? அது ஆசைப்பட்டுக்கிறான் நேத்தியாவ மீசு முடிப்பு வந்துக்குது. உரைத்திடும் கேலி பாப்பா உரைத்திடும் கேலி பாப்பா ஐயா ஒருவர் பங்கல்ல வெள்ள தரித்து வில்வளைத்து பெண்ணை நான் கொல்ல பாக்கியமில்லை. பெருத்தோல் கடுப்பு தின எனக்கொரு தீங்கு இல்லை. எனக்கொரு தீங்கும் இல்லை. இறுதியில் மன்னர் கொப்பா இல்லாம
மாற்றிக் கொள்ளாதீர்கள் ராஜர்களே.